கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அப்போலோ ஆஸ்பத்திரியில் உட்காந்து லுங்கியோட சந்திக்கிறார், மேக்கப்போட விக்கோட. இது என்ன நியாயம்? நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அப்போலோவில் அட்மிட் பண்ணிட்டா பயந்துக்கிட்டே கேட்பாங்க, சார் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு நாள் தள்ளி போனால் 2 லட்சம் பில்லு வந்துடும். அப்படி ஏன்னா நம்ம உழைத்து சம்பாதிச்ச பணம், இது ஊராம் பணம், நம்ம பணம். கொள்ளையடித்த பணத்தையும் விட மாட்டான். அது பழக்கமே இப்படி தான், பரம்பரையே. அதனால் லுங்கியோடு உட்காந்துக்கிட்டு கட்சி நிர்வாகிகளை பார்க்குறாரு. அப்போ இவ்வளவு நல்லா இருக்கிறாள், கட்சி நிர்வாகியாக அரசாங்க பணத்தில் பார்க்கலாமா? அரசாங்க பணத்தில் வெக்கமே இல்லாமல், மனசாட்சி உறுத்தாமல் கோடியாக பில்லை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, லுங்கியை கட்டிட்டு நல்லா தானே இருக்கீங்க. கட்சி நிர்வாகிகள்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அரசாங்க பணம் தேவையா? எங்கேயா போச்சு உன் திராவிடம்? எங்கே போச்சு ஒரு நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவீங்களே, அண்ணாதுரை சொன்னார்னு அந்த ஆள்கிட்ட இருந்தது. கடமை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. 3 இல்லாதவங்க கருணாநிதி வந்ததிலிருந்து அந்த கட்சியில் 3 இல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.